தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்னும் 4 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அதற்காக உழைத்த கட்சி பொறுப்பாளர்களை உபசரிக்கும் வகையில் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள குறிஞ்சி இல்லத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விருந்தளித்தார். திமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அமைப்பு செயலர் RS பாரதி தவிர வேறு யாருக்கும் அழைப்பு இல்லை. டாக்டர் கோகுல், மணிமாறன், ஹெலன் டேவிட்சன், அஞ்சுகம், ராணி, முத்துசெல்வி உட்பட 234 சட்டசபை தொகுதி பொறுப்பாளர்களும் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் உதயநிதி பேசுகையில், நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி. அதே சிந்தனையில் சட்டசபை தேர்தல் வெற்றிக்கும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்து கோவில்களின் நிலங்களில் 200 கோடி ரூபாய் மதிப்பு கனிம வளங்கள் கொள்ளை போனதற்கு இந்து முன்னணி கண்டனம் தெரிவித்துள்ளது. இது குறித்து இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறும்போது, பக்தர்களிடம் பலவித கட்டணங்களை வசூலிக்கும் அறநிலையத்துறை இந்து கோவில்களுக்கு சொந்தமான நிலங்களில் 198 கோடியே 63,28,000 ரூபாய் மதிப்பு கனிம வளங்கள் திருடப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. கனிம வளங்கள் கொள்ளை போகும் வரை வேடிக்கை மட்டும் பார்த்த அறநிலையத்துறையின் செயல்பாடு கண்டிக்கத்தக்கது. அதிகாரிகள் துணையின்றி வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்க முடியாது. கோவில்களில் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள வளங்களை கொள்ளையடிக்க துணை போன அனைத்து அதிகாரிகளையும் அமைச்சரையும் நீதியின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும். இனி இதுபோல நடைபெறாமல் தடுக்க கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறியுள்ளார். வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு கலவரத்தால் இந்திய ஜவுளித்துறையில் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்றும் தமிழகத்தில் உள்ள நூற்பாலைகள் பெரிதும் பயன்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் வழங்கப்பட்டு வரும் முத்ரா கடன் வரம்பை தற்போதுள்ள 10 லட்சம் ரூபாயில் இருந்து 20 லட்சம் ரூபாயாக இரட்டிப்பாக்குவதாக நாடாளுமன்ற பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நடந்தது போன்று டெல்லியில் கீழமை நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இடையே அடிதடி சண்டையுடன் சட்டை கிழிப்பு சம்பவமும் அரங்கேறியுள்ளது. வரும் 27ஆம் தேதி டெல்லியில் நடக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார். அத்துடன் மத்திய பட்ஜெட்டை ஒட்டி முக்கிய முடிவு ஒன்றை எடுத்துள்ளேன். நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. 3வது முறையாக ஓட்டு போட்ட மக்களுக்கு பாஜக கூட்டணி அரசு எந்த நன்மையும் செய்ய தயாராக இல்லை என்பதை பட்ஜெட் காட்டுகிறது. பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு என என்னென்ன திட்டங்கள் அறிவிக்க வேண்டும் என அறிக்கை வெளியிட்டு இருந்தேன். ஆனால் அது எதையும் பட்ஜெட்டில் அறிவிக்கவில்லை. பாஜகவுக்கு ஆதரவளித்த சில மாநில கட்சிகளை திருப்திப்படுத்தும் வகையில் சில திட்டங்கள் அறிவித்துள்ளனர். அதையும் நிறைவேற்றுவார்களா என சந்தேகம்தான். தமிழகத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம் என அறிவித்துவிட்டு நிதி ஒதுக்காமல் இன்று வரை ஏமாற்றி கொண்டுள்ளனரோ அதேபோன்று அந்த மாநிலங்களுக்கும் எதிர்காலத்தில் நடக்காது என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது. தமிழகம் 2 பேரிடர்களை சந்தித்துள்ளது. 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டோம். இதுவரை 276 கோடி தான் கொடுத்துள்ளனர். அது சட்டப்படி வரவேண்டிய தொகைதான். பேரிடர் பாதிப்புகளை மத்திய பாதுகாப்பு அமைச்சர், நிதியமைச்சர் பார்வையிட்டு சென்றனர். இப்படித்தான் தமிழக மக்களை பாஜக மதிக்கிறதா என்பது எனது கேள்வி. தமிழகத்திற்கான சிறப்பு திட்டங்கள் பட்ஜெட்டில் இல்லை. நமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. புதிய ரயில்வே திட்டங்களை அறிவிக்கவில்லை. பாஜகவை தாங்கி பிடிக்கும் மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களை நிதியமைச்சர் மறந்துவிட்டார். தமிழகம் என்ற சொல்லே பட்ஜெட்டில் இல்லை. பட்ஜெட்டில் இல்லை என்பதை சொல்வதை விட மத்திய பாஜகவின் செயல்பாடு, சிந்தனைகளில் தமிழகம் இல்லை. பாரபட்சமும் ஏமாற்றமும் தான் அறிக்கையில் உள்ளது. நாட்டின் பட்ஜெட் என்பது அனைத்து மாநிலங்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். இந்த நிதிநிலை அறிக்கையில் நீதி இல்லை, அநீதிதான் உள்ளது என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். கடைகளில் தமிழில் பெயர் பலகைகளை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வணிகர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறது. மாநிலங்களுக்கு இடையே எந்த பாகுபாடும் காட்டப்படவில்லை என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார். ஆந்திரம், பீகாருக்கு மட்டும் பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ள நிலையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
அரசியல் நோக்கமுடையது, இலக்கில்லாதது, மக்கள் விரோதமானது, தொலைநோக்கு பார்வை இல்லாதது என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மத்திய அரசை கடுமையாக சாடியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஸ்கூட்டர் ஓட்டக்கூடாது என்று கணவர் கண்டித்ததால் கைக்குழந்தையுடன் ரயில் முன் பாய்ந்து இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முறைகேடுகள் இன்றி தேர்வுகளை நடத்துவதில் அரசு உறுதியாக உள்ளது என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். சீனாவில் வயதானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலில் பணியில் இருந்து ஓய்வு பெறுவதற்கான வயது வரம்பை உயர்த்த அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. கொரோனாவால் உயிரிழந்த முஸ்லிம்களின் உடல்களும் தகனம் செய்யப்பட வேண்டும் என்ற சர்ச்சைக்குரிய உத்தரவை பிறப்பித்ததற்காக அந்த சமூகத்தினரிடம் மன்னிப்பு கேட்க இலங்கை அரசு முடிவு செய்துள்ளது. அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் ஐரோப்பிய யூனியன் மாநாட்டை நடத்த சுழற்சி முறையில் அந்த அமைப்புக்கு தலைமை வகிக்கும் ஹங்கேரிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கனடா நாட்டின் எட்மாண்டன் நகரில் உள்ள சுவாமி நாராயணா இந்து கோவில் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கோவிலின் சுற்றுப்புற சுவரில் இந்தியாவுக்கு எதிராக வெறுப்புணர்வை பரப்பும் வகையிலான வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன.